ப்ரோ ரம்ஜான் அன்னைக்கு பிரியாணி சாப்பிடாதீங்க ப்ரோ, இருந்துருவோம். ஏங்க ரம்ஜான் அன்னைக்கு பிரியாணி சாப்பிடாங்க எப்படிங்க இருக்க முடியும்? எல்லா வீட்லயும் சும்மா அப்படி தெருவில் போனாலும் வாசனை மணக்கும், இந்த சைடில் போனாலும் வாசனை மணக்கும். நீங்க சொல்ல பிரியாணி சாப்பிடாம இருப்போம், வாங்க போலாம். நான் வீடியோ எடுக்கலான்னு ஒரு இடத்துக்கு போனேன். அங்க போனா மூலிகை பிரியாணி செஞ்சுட்டே இருக்காங்க. நீங்க வேற சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, ஆனா வாசனை மூக்க தொலைச்சிடுச்சு. அங்க சுட சுட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி சொல்லிட்டு விதவிதமா ரெடி ஆயிட்டு இருந்தது. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் வேற பிரியாணி தரேன் வாங்கலாம்னு சொல்லிட்டு வீட்டு வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டாங்க. டே நான் இன்னைக்கு பிரியாணி சாப்பிட மாட்டேன்டா அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல நீங்க வாங்கிட்டு வீட்டுக்கு தான் எடுத்துட்டு போகலாம் சொல்லிட்டு வீடு வரைக்கும் தூக்கிட்டு போயிட்டானுங்க. அப்புறம் வீட்டு உள்ள போனானுங்க, அவனுக்கு ஏதோ பேசிட்டே இருந்தாங்க. அப்புறம் பிரியாணி காலி ஆயிடுச்சுனா அப்படின்னு சொல்லிட்டாங்க. டே நான் அதான் முன்னாடியே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி வந்துட்டேன். சரி வீட்டுக்கு வந்து ஓபன் பண்ணி பார்த்தா சாப்பிடுறது என்ன இருக்குன்னு பார்த்தா பிரியாணி தான் இருக்கு. இங்கேயும் பிரியாணியா சொல்லிட்டு என் வைஃப் வேற டியாக்கு ஊட்டிட்டு இருந்தா, வர வெறுப்பேத்திட்டே இருந்தா, கை கேட்டது வாய் கேட்டலன்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் கோயம்பேடுக்குலாம் மாலை வாங்குற இடத்துக்கு கொஞ்சம் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு சரி பிரியாணி தான் சாப்பிட முடியல, தோசை எல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு காலையில இருந்து அப்புறமா தான் ஈவினிங்கா ஒரு 7 மணிக்கு தோசையை சாப்பிட்டேன். நீ பிரியாணி சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நானும் 12 மணிக்கு மேல சாப்பிடலாம்னு சொல்லிட்டு காலையில கொடுத்த பிரியாணியை சூடுலாம் பண்ணிட்டேன். 12 மணிக்கு மேல ரம்ஜான் முடிஞ்சிடும் சொல்லிட்டு மணி பாத்தீங்கன்னா கரெக்டா 12 ஆயிடுச்சு. பசியும் தாங்க முடியல. வீட்டுல ஒரு முட்டை இருந்தது, அதை உடைச்சி ஒரு ஆம்லேட் போட்டு சூடு பண்ண பிரியாணியை பிளேட்ல போட்டோம்தான் கண்ணுல ஒரு சந்தோஷமே வந்தது. 12 ஆச்சோ இல்லையோ ரம்ஜான் முடிஞ்சதுடா சொல்லிட்டு இப்பதானே நம்மளுக்கு ரம்ஜான் சொல்லிட்டு நானும் பிரியாணி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சேன். சும்மா டேஸ்ட் வேற லெவல்ல இருந்தது. வெயிட் பண்ணி சாப்பிடுறதுனால அல்டிமேட்டா இருந்தது. இதோட டாஸ்க் முடியுது. இந்த வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன். ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்க. தெரியல பாப்போம். பை.